இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாம் இன்றைய நாளிலே சிந்திக்க இருக்கக்கூடிய பின்புலம் பார்த்தோம் என்றால், இறைவனோடு இணைந்திருப்போம், எந்நாளும் மகிழ்ந்திருப்போம் என்ற ஒரு மைய சிந்தனையோடு நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாம் உண்மையிலேயே மகிழ்ச்சி என்பதை நாம் வெளியில் தேடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளாகவோ, ஒரு கடையில் விற்கக்கூடிய ஒரு மளிகை பொருளாகவோ நாம் பார்க்கக்கூடாது. மாறாக மகிழ்ச்சி என்பது நமக்குள் இருக்கக்கூடியது. வெளியிலிருந்து வரக்கூடிய மகிழ்ச்சி சிறிது நேரத்தில் அது முடிந்துவிடும். ஆனால் நம் மனதிற்குள் இருந்து வரக்கூடிய மகிழ்ச்சி எவர் நினைத்தாலும் அதை தீர்க்க முடியாது. அது ஊற்று போல ஊறிக்கொண்டேதான் இருக்கும் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நாம் இறைவனோடு இணைந்திருக்கும் போது அந்த மகிழ்ச்சியில் நாம் நிலைத்திருப்போம் என்பதுதான் உண்மை. ஒரு மரமானது பூமியோடு இணைந்து இருக்கிறது. அதனுடைய வேர் பூமிக்குள் சென்று அதுக்குள் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சுகிறது. நீரை உறிஞ்சி மரமாக வளர்கிறது. மரம் பூக்கிறது, காய் காய்க்கிறது, கனியை கொடுக்கிறது. பாருங்கள், இதில் ஒன்று கூட சுயநலமாக இல்லை. இயற்கை அனைத்தும் இறைவனோடு இணைந்திருப்பதனால் அவை கொடுப்பதில் கவனம் செலுத்துகின்றன. ஆனால் அறிவு கொண்ட மனிதர்களாகிய நாம் எடுப்பதில் மட்டும்தான் கவனம் செலுத்துகிறோமே ஒழிய கொடுப்பதில் கவனம் செலுத்துவது இல்லை என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம வீட்டில் ஒவ்வொருவருமே மரங்கள் வளர்க்கிறோம். இந்த மரங்கள் அனைத்தும் சேர்ந்து நான் கொடுக்கக்கூடிய முருங்கைக்காய் நான் தான் முதல்ல எடுத்துக்கணும், மனிதர்கள் கிடையாது என்று உரிமை கொண்டாடுகிறதா? இல்லை மரங்கள் அனைத்தும், இந்த கனிகள் அனைத்தும் எங்களுக்கு தான் சொந்தம், உங்களுக்கு சொந்தம் இல்லை என்று உரிமை கொண்டாடுகின்றனவா? கிடையாது. ஏனென்றால் அவைகள் அனைத்தும் இறைவனோடு இணைந்து இருப்பதனால் கொடுப்பதில் கவனம் செலுத்துகின்றன. ஆனால் மனிதர்களாகிய நாம் எப்படி கொடுக்க வேண்டும், எதை எடுக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எடுக்க வேண்டும் எதை என்றால் இறைவனை நமக்காக தேர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய இறைவன் நதி போல இருப்பார். அவருடைய நதியின் ஓரத்தில் நடப்பட்ட மரமாக இருந்தோம் என்றால் நமக்கு எந்த ஒரு துன்பமும் வராது. நாம் பாலைவனத்தை பூஞ்சோலைகளாக நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் இருப்பது பாலைவனம் தான் என்பதை மறந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் இறைவனை நமக்குள் கொண்டு வரும்போது இன்பமே என்றும் துன்பமே இல்லை என்பது பழமொழியை நாம் புரிந்து கொள்ள தருணத்திலே இருக்க வேண்டும். எனவே நாம் கொடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். கோபப்படுவதில் கொஞ்சம் ஏழையாக இருந்து பாருங்கள். பொறாமைப்படுவதில் ஏழையாக இருங்கள். பிறரை பற்றி இல்லாதவை பொல்லாதவை பேசும்போது ஏழையாக இருங்கள். இவைகளை நாம் ஏழையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பணக்காரனாக இருங்கள், பணத்தில் அல்ல, மாறாக குணத்தில். நான் அன்பு செலுத்துவதில் பணக்காரனாக இருக்கிறேன், பொறுமையாக இருப்பதில் பணக்காரனாக இருக்கிறேன், பிறருக்காக உதவி செய்வதில், பிறருக்காக பரிந்து பேசுவதில் நான் பணக்காரனாக இருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அன்னை மரியாள் தான் கருவுற்ற அந்த நிலையிலே எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்கிறார். பணத்தை கொண்டு செல்லவில்லை, மாறாக பாசத்தை கொண்டு செல்கிறார். ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார், எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து. எனவே இருவரும் பணத்தை பரிமாறிக்கொள்ளவில்லை, மாறாக பாசத்தை பரிமாறிக்கொள்கிறார்கள். இன்று நாம் நம்முடைய உறவுகள் நம்மிடம் எதை எதிர்பார்க்கின்றன, பணத்தையா பாசத்தையா என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். பணம் என்பதை கொடுக்கக்கூடியதாக அல்ல, மாறாக எடுக்கக்கூடிய சிந்தனைக்கு மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்கும். பாசம் என்பது கொடுக்கக்கூடியதில் மட்டும்தான் கவனம் செலுத்துமே ஒழிய எடுக்கக்கூடியதில் அல்ல. அதாவது கொடுப்பதில் மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு நிலை உருவாகும், மாறாக பெறுவதில் அல்ல மகிழ்ச்சி என்பதை நாம் இதனுடைய பின்புலத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே தாவீதுடைய பின்புலத்தை பார்க்கிறோம். தாவீதும் அந்த நிலையிலே சவுல் சொல்லுகிறார், இந்த கவசத்தை எடுத்துட்டு போ, அந்த கவசத்தை எடுத்துட்டு போன்றார், வாளை எடுத்துட்டு போன்றார். அவருக்கு தெரியல அதை எப்படி பயன்படுத்தல. ஆனால் அவருக்கு ஒன்றே ஒன்று தெரியும், நான் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனை, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். இப்போ நான் நடப்பது நான் அல்ல, நான் அவரை கோலியாத்தை கொல்ல போகிறது நான் இல்லை, மாறாக என்னுடைய ஆண்டவர் படைகளின் கடவுள் அவர்தான் என் வழியாக எனக்குள் இருந்து செயலாற்றப்படுகிறார் என்பதை சுட்டி காட்டப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் இயேசுக்கு சொல்லுகிறார், என் கட்டளையை கடைபிடிப்பவர்கள் என்னோடு இருக்கிறார்கள், என் கட்டளையை கடைபிடிக்காதவர்கள் என்னை விட்டு பிரிந்து இருக்கிறார்கள் என்று சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவருடைய கட்டளைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த 2 கட்டளை என்ன? எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவது, தன்னை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்ய வேண்டும். இந்த 10 கட்டளைகளும் இந்த 2 கட்டளையில் அடங்கும் என பொருள்படுகிறது. எனவே எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இறைவனை அன்பு செய்ய முற்படுகிறேனா, முயற்சி செய்கிறேனா என்பதில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் பிறக்கும் போதும் ஒன்று கொண்டுட்டு வரல, இறக்கும் போதும் ஒன்று கொண்டுட்டு போக போறதில்லை. ஆகவே நாம் இந்த உலகத்தில் வாழும்போது யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், யாரோடு நாம் இணைந்து இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார், அவர் நம்ம என்னாலும் மேலே தூக்கி செல்கிறார். மாறாக நாம் தேவையற்றவர்களோடு இந்த உலகத்தோடு இணைந்திருந்தோம் என்றால் கெட்ட கல்வனை போல நம்முடைய பார்வை என்னாலும் தரையை நோக்கி தான் இருக்கும். நாம் நல்ல கல்வனை போல நம்முடைய பார்வையும் எண்ணத்தையும் விண்ணோக்கி செலுத்துவோம். அப்பொழுதுதான் ஆண்டவரோடு இணையும் போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார்,
என் மகனே மகளே, இன்றே வான்வீட்டில் என்னோடு நீ அமர்ந்து விருந்துண்பாய் என்று நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுவார். ஏனென்றால் கெட்ட கல்வன் ஆண்டவருடைய கட்டளைக்கும் கீழ்ப்படியவில்லை, ஆண்டவரோடும் இணைந்து இல்லை. நல்ல கல்வன் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறான், ஆண்டவரோடு இணைகிறான், எந்நாளும் நிலையான இன்பத்தை பெறுகிறான். எனவே அன்பிற்கினியவர்களே, நாம் இறைவனோடு இணைந்தால் மட்டும்தான் நாம் கொடுப்பதில் கவனம் செலுத்துவோம். நாம் இறைவனோடு இணையாவிட்டால் நாம் பிறரிடமிருந்து எடுப்பதில்தான் மகிழ்ச்சி காண்போம் என்பதை சிந்தனைக்குரியதாய் நாம் செதுக்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்கு இனியவர்களே, நாம் இப்பொழுது ஒரு பாறையாக இருக்கிறோம் என்றால் ஒளியாகிய ஆண்டவரிடம் செல்லுவோம், அவர் நம்மை செதுக்குவார். ஆண்டவரோடு இணையும் போது நமக்கு வழிகள், வேதனைகள், பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது என்பது பொருள் அல்ல. மாறாக எவ்வளவுதான் இருந்தாலும் ஆண்டவர் அதை துணிவோடு எதிர்கொள்ள நமக்கு தேவையான இறையாற்றலை கொடுப்பார் என்பதுதான் உண்மை. என்னோடு ஆண்டவர் இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு கோலியாத்தாகிய கொடூரமான மனிதனுக்கு முன்னால் ஒரு சிறிய துரும்பாகிய தாவீதை நிறுத்துகிறார் என்றால் தாவீது எவ்வளவு பெரிய ஆண்டவருடைய நம்பிக்கையின் துணிவோடு துணையோடு அவர் செல்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது மலை போல துன்பங்கள் வந்தாலும் அவை நம் கண்களுக்கு துரும்பாகத்தான் தெரியும் என்பதை தாவீதினுடைய வாழ்க்கை சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் தாவீது ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார், ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்தார். இன்று நாமும் ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து வாழ்ந்தோம் என்றால் நாமும் மலை போல துன்பம் வந்தாலும் அதை துரும்பாக தூசியாக உதறிவிட்டு நாம் செல்லக்கூடிய ஒரு வழி பிறக்கும் என்பதுதான் உண்மை. எனவே அன்பிற்கு இனியவர்களே, நாம் ஆண்டவரோடு இணைந்திருப்போம், நல்ல கனிகளை பிறருக்கு கொடுப்போம், கொடுப்பதில் நாம் மகிழ்ச்சி காண்போம், இறைவன் நமக்கு மென்மேலும் அள்ளி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு பிறருக்கு கொடுப்போம், இறைவனோடு இணைந்திருப்போம், எந்நாளும் மகிழ்ந்திருப்போம். ஆமென்.